தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்மளோட டெக் நியூஸ் எபிசோட் 9th. இந்த எபிசோடு வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தெரியாததான் நிறையா டெக் நியூஸ், அதாவது நிறையா நியூஸ் எல்லாம் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கானது இருக்குது. ஸோ இன்னைக்குரிய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆப்ஷன்ஸில் ஆளுங்கிற கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்கிட்ட நீங்கள் பேச நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி தான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்குரிய வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெக் நியூஸில் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறது வேற என்ன, மொபைல் தான். ஸோ இந்த மொபைல், அதாவது இந்த டெக் நியூஸ் எபிசோட்லையுமே ஒரு மொபைல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. என்ன மொபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃப்ளாக்ஷிப் மொபைல் சாம்சங் S21. ஆமாம், ஸோ இது வந்து இன்னும் லான்ச் ஆகலை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் ஃப்ளாக்ஷிப் மொபைலாக இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. இதோட லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து மார்ச்சுக்குள்ளே நாங்கள் லான்ச் பண்ணிடுவோம்ப்பா, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், ஃப்ளாக்ஷிப் மொபைல் உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் உள்ள ஸ்பெக்கில் ரெண்டு தான் கிடச்சிருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து S10க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ்க்கும் மேலே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருதுங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்மளோட ரெண்டாவது டெக் நியூஸ். நீ எதுக்கு அந்த பிராண்டு போன, நீ எதுக்கு மறுபடியும் வர? ஆமாங்க, நம்மளோட MI Band 4 மறுபடியும் வருது. என்னது MI Band 4 மறுபடியும் வருது அப்படிங்காதீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அப்படியே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஒரு பேண்டை லான்ச் பண்ண போகிறாங்க. சாம்சங் கேலக்ஸி Fit 2 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட MI Band மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட மாடலாக இருக்கலாம், ஸ்டாப் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வாட்ச் இன்னும் கையில் கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ கிடச்சிச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வாட்ச் ஸ்ட்ராப் கொஞ்சம் மாடல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னது MI Band மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட இமேஜஸ் போடுறேன், நீங்களே பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம், அதாவது ஒரு MI Band மாதிரியே சாம்சங்கில் நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் சாம்சங் தான் யூஸ் பண்ணணுங்கிறவங்க சாம்சங்கு தாராளமாக போகலாம். எனக்கு ரெட்மியே இருக்கட்டும்டா அப்படின்னா MI Band 4க்கு வரலாம். MI Band 4ன்னு இல்லை, MI Band 5 லான்ச் ஆகிட்டு 5ஐயும் ட்ரை பண்ணி பார்க்கணும் பாருங்கள். இதோட கலர் வேரியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா Black and Red வருது. இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். டிஸ்பிளேன்னு பார்க்க போதில் 1.1 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே கொடுக்கறதுனால ஒரு நல்ல விஷயமாவே இருக்கும். நம்மளோட MI Band 4லையுமே அதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6க்கும் மேலே எக்ஸசைஸ், அதாவது இந்த ட்ராக் பண்ணல, அந்த நம்ம ரன்னிங்கு ஜாக்கிங் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது வந்து 6+ எக்ஸசைஸ் மோட் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் சும்மா செட் பண்ணாமலே நீங்கள் நடந்தீங்க, வாக்கிங் பண்ணிங்க, அந்த மாதிரினா ஆட்டோமேட்டிக்காகவே அது ட்ராக் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் நீங்கள் வந்து தண்ணிக்குள்ள கொண்டு போகலாம். அதுவும் இல்லாமல் இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு கேட்டால் 21 நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு பேட்டரி லைஃப் நிற்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே சொல்கிற மாதிரி தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. எத்தனை நாள் நிற்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணால் தான் தெரியும். ஃபைனலாக இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3999 ரூபாய் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 3999 ரூபாய்க்கு இதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நான் வாங்கினது 2000க்கு கீழே தான். ஸோ 2500 அதுக்குள்ளே தான் நான் வாங்கியிருப்பேன். இதுலேயே மேக்ஸிமம் எல்லா ஃபியூச்சர்ஸ் இதில் உள்ளது அதிலே வருது. ஸோ ஐ திங்க் இந்த பிராண்டடுக்குங்கிறதுக்காக நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சாம்சங் ட்ரை பண்ணான்னு இருந்தீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த காலத்து கேம் வேர்ல்டு எத்தனை பேர் போயிருக்கீங்க, அதாவது பிளே ஸ்டேஷன் நம்ம எத்தனை பேர் விளாண்டுருப்போம், நீங்கள் எல்லாம் விளாண்டுருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதில் நீங்கள் எப்படிலாம் விளாண்டுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் விளாண்டுருக்கேன். கம்ப்யூட்டர் சென்டருக்கு பேருக்கு 1 ஹவருக்கு 10 ரூபீஸ் 20 ரூபீஸ்க்கெல்லாம் விளாண்டுருக்கோம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நம்ம நினைப்போம் அந்த காலத்தில் நம்மளாம் இந்த மாதிரி ஒரு பிளே ஸ்டேஷன் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம யாருமே பிளே ஸ்டேஷனுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கும், மொபைலுக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஆனாலுமே பிளே ஸ்டேஷன் அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் அதான் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிளே ஸ்டேஷன் 5 லான்ச் ஆக போகுது. இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தான் மேட்ரு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 35,000 தான் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் ப்ரைஸ் 50,000 வந்திருக்கு. ஸோ ஏன் அவ்வளோ ரேட்டுலாம் தெரில. இது அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா November 14th உங்களுக்கு அவைலபிள் கிடைக்கும். நம்மளோட 4வது டெக் நியூஸ். ஒரு அடுத்த வாரத்திலே ஒரு நிறைய பிக்கஸ்ட் ஒரு ஃபேன் என்ன மொபைல் அப்படின்னா ஐஃபோன் தான். ஸோ ஐஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மொபைல் வந்து ஐஃபோனில் லான்ச் பண்ணாங்க.
iPhone 12 சீரிஸ் தான். ஸோ அந்த மொபைல் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். அந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மொபைல்லையுமே ஒரு கொஞ்சம் சேஞ்சஸ் தான் இருக்கும். ரொம்பலாம் ஒன்றுமே சேஞ்சஸ் இல்லை, எல்லாமே சேமாக தான் இருக்குது. கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை, ரொம்ப ஆப்ஷன்ஸுமே இல்லை, டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ ஐஃபோன் தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குங்க. நீங்கள் எதுவும் வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன மாடலில் வாங்குவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் தான் ஏன் இவ்வளோ இது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸ்டார்டிங் பிரைஸ் 70,000 ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபைனல் ரேட் அப்படிங்கன்னா 1,40,000 rupees. இது ஏன் இவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. ஆனால் ஸ்கோர் எல்லாமே கம்மியாக இருக்குது. கேமரா ஸ்கோராக இருக்கலாம், அப்புறம் இந்த BT2 ஸ்கோராக இருக்கலாம், எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க. ஆனால் அதோட ஸ்கோர்லாம் கம்மி தான். இது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்மளோட லாஸ்ட் டெக் நியூஸு, யாரெல்லாம் நீங்கள் 3க்கு போக போகிறீங்க, இல்லை போய் யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் போட போகிறாரு. 1 minute இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் போடுறதுக்கு நெட்டு அது கிடைக்கலையா, கவலைப்படாதீங்க. நோக்கியாவும் நாசாவும் சேர்ந்து 4G நெட் அங்கே கொண்டு வர போகிறாங்க. இனிமேல் அங்கே போய் நாங்கள் வந்து விண்வெளியிலே படம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு நம்ம இன்ஸ்டாகிராமோ என்னனாலுமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஆமாம், இதை வந்து பார்த்தீங்கன்னா 2028க்குள்ளே நாங்கள் வந்து இதை கெட்டி முடிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்கினேன் ஒரு காரை பிடிச்சி நம்ம நிலாவுக்கு போயிட்டு வருவோம். ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு போய் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 டெக் நியூஸில் உங்களுக்கு பிடிச்ச டாபிக் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களுக்கு மரியாதை ஆன்சர் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ளது பெல் ஐக்கனில் ஆளுங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா இதே மாதிரி நல்ல வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான லைவ் வருது நாளைக்கு தான். லைவ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 to 9:30. ஸோ மறக்காமல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே தீர்ந்து போய்விடும். ஸோ வாங்க லைவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் இஸ் ஃபேஷன், ஃபேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட்.